அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணும் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய, உச்சரிக்க வேண்டிய, ஓத வேண்டிய சின்ன சின்ன அரபி வார்த்தைகள், திக்ர்கள் என்ன என்ன என்பதை பற்றிய முழுமையான கம்ப்ளீட் பதிவு தான் இது. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது தும்முனா என்ன ஓதணும், நல்ல காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஓதணும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், அடியார்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தணும். நம்ம முஸ்லீம்கள்ட்ட எல்லாம் கவனிச்சிருப்போம், சிலர் அல்ஹம்துலில்லாஹ், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் உச்சரிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எதற்கு இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க, எந்த இடத்துல பயன்படுத்துறது சரி, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன என்பதை பற்றிய கம்ப்ளீட் பதிவு தான் இது. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறாக அல்லாஹுவை நினைவுபடுத்தும் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும், தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பயன்படுத்துறது மூலமாக அல்லாஹ் நம்மளை பெட்டர் முஸ்லீமாக ஆக்குறான், சிறந்த முஸ்லீமாக ஆக்குறான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அடிப்படையான சிறந்த சின்ன சின்ன அரபி வார்த்தைகளை, திக்ருகளை ஒன் பை ஒன்னாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதல்ல எதையும் ஆரம்பிக்கும் முன், நல்ல காரியங்களை ஆரம்பிக்கும் முன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அர் ரஹ்மான், இவ்வுலகில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கிருபை செய்பவனான. அர் ரஹீம், மறு உலகில் நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை செய்பவனான அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நம்ம நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம அல்லாஹுவை நினைவுபடுத்துறோம்னு ஆகுது இல்லையா? அதனால அந்த காரியத்தில் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்கிறான், அந்த காரியத்தை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி கொடுக்குறான், சுலபமாக்குறான், அல்லாஹ் நமக்கு அந்த காரியத்தில் வெற்றியை கொடுக்குறான். ரெண்டாவது, ஈமான் அதிகரிக்க, நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அடுத்து நாம் ஒரு விஷயத்தை நேர்ச்சை செய்கிறோம், நியத்து வைக்கிறோம், நமக்காக ஒரு கோல் செட் பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முற்பட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ்னா அதற்கான பொருள் என்ன? அல்லாஹ் நாடினால். ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல நம்முடைய ஈமான் அதிகமாகும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம், நம்முடைய உள்ளத்தில் நம்ம பதிய வைக்கிறோம். இதன் மூலமாக நம்முடைய ஈமானும் அதிகமாகும், அந்த காரியம் சிறப்பான முறையில் நடந்து முடிக்கிறதுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகளும் அதிகமாகும். அடுத்து, பலகீனமாக உணர்கிறோம், ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறான். அடுத்து, அல்லாஹுவிற்கு நன்றி கூற எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? ஒரு சந்தோஷமான, நமக்கு நம்ம மனசை மகிழ்விக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறோம், இல்லை ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா அந்த நல்ல காரியம் நமக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து தான் நடக்குது. அப்போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்கு சிறந்த வார்த்தை என்னென்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும். அடுத்து, மற்றவர்களுக்கு நன்றி கூற, அதாவது நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுருப்பாங்க, அந்த உதவி செஞ்சவங்களுக்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஜஸாக்கல்லாஹு ஹைரா, ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கூலியாக கொடுப்பானாக. அதனால தான் நம்ம பார்த்துருப்போம் ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்த மறுபுறத்தில் இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுவாங்க. ஆமீன்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அர்த்தம். அடுத்து, ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை சந்தித்தால் என்ன சொல்லணும்? சலாம் சொல்லணும். அந்த சலாமுமே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு முழுமையாக சொல்லணும். அதற்கான அர்த்தம் என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, வ ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டாகட்டுமாக, வ பரகாத்துஹு, அல்லாஹுடைய பரக்கத் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்கிறோம். இந்த சலாமுக்கு பதில் சொல்கிற முஸ்லீம் என்ன சொல்லுவார்? வ அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, சகோதரரே உங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட சலாம் அப்படின்னாலே ஒரு துவா.
அடுத்து நாம் ஒரு விஷயத்தில் வெற்றியை அடைஞ்சிட்டோம், நாம் ஒரு இலக்கை எட்டிட்டோம், நம்ம ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மாஷா அல்லான்னு சொல்லணும். மாஷா அல்லானா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடிய ஒன்று. அதாவது அந்த இடத்துல இது என்னால் கிடையாது, இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அல்லாஹ் தான் அப்படின்னு நம்ம அந்த இடத்துலையும் நம்ம அப்படின்னா அல்லாஹுடைய பெயரை நினைவுபடுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அடுத்தடுத்த கட்டங்களையும் பறக்கச் செய்கிறான். அடுத்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாரு, ஒருத்தருக்கு தர்மம் செய்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் பண்ணுறதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வானாக, பாரக்கல்லா அப்படின்னு சொல்லலாம். நம்ம முஸ்லீம்களுக்கெல்லாம் பழகிருக்கும். ஒருத்தவங்க நம்மக்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, துவா செய்யுங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க பாய் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் பாரக்கல்லா, அல்லாஹ் உங்கள் மீது பறக்கச் செய்வானாக அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு பிரச்சனையான சிக்கலான சமயத்தில் நம்ம இருக்கும்போது, ரொம்ப சிக்கலாக ஒரு கட்டத்தை நம்ம உணரும்போது ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது மூலமாக அல்லாஹ் நமக்கு அந்த சிக்கலிருந்து வெளியே வர்றதுக்கான உதவியை செய்கிறான். அடுத்து ஆச்சரியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ப முடியாத அதிசயமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல சுபஹான் அல்லான்னு சொல்லலாம். நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற, நமக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகிற ஒரு விஷயத்தை கேட்குறோம், ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நமக்கு பயமாக இருக்குது, உதாரணமாக தனியாக ஒரு இடத்துக்கு போகிறோம், தனியாக இருக்கோம், இருட்டில் இருக்கோம், இந்த மாதிரியான கட்டங்களில் ஒருத்தர் நம்மளை துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது, இல்லை எதிரிகளோட பயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்படின்னு சொல்லலாம். அஊது பில்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிறு பாவம் புரிந்தால் என்ன சொல்லலாம்? அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாகன்னு சொல்லலாம். எந்த ஒரு பாவமே செய்யாமல் இருக்கிற சமயத்தில் கூட அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லான்னு நம்ம சொல்கிறது மூலமாக நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே செஞ்ச சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்து ஒரு பேரிடரை, ஆபத்தை, ஒரு அழிவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கண் திருஷ்டி படுற இடங்களில், அதாவது நம்மளை பார்த்து ஒருத்தவங்க எப்படி ஹைட்டாக இருக்கிறாங்க பாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறாங்க பாரு, எவ்வளவு டேலண்ட்டாக இருக்கிறாங்க பாரு, இந்த பொண்ணுக்கு எவ்வளவு முடி இருக்குது பாரு, அந்த மாதிரிலாம் கண் வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை நம்ம எப்போயாவது நம்மளை யாராவது ஒருத்தவங்க கண் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாம் உணர்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹ், இங்கே அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எந்த சக்தியும் பெருசு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள் வரும். அந்த வார்த்தையை நாம் சொல்லலாம். அடுத்து நாம் ஒருத்தவங்க கிட்ட இருந்து விடை பெறுறோம், ஒருத்தவங்கள வழி அனுப்புகிறோம், ஃபோன் பேசிட்டு கடைசியாக கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அதாவது ஃபி அமானில்லாஹ், ஃபி அமானில்லாஹ், அல்லாஹ் உம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நான் உங்களை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு அதற்கு பொருள் வரும். அடுத்து தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும்னு சொல்லணும். பிறர் தும்முறதை பார்த்தோம் அப்படின்னா யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் நோயினால் கொஞ்சம் அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஷிஃபா உக்குமுல்லா, யாராவது நம்மக்கிட்ட தலைவலியாக இருக்குது, வயிற்று வலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஷிஃபா உக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் கொடுப்பானாக, உங்களை அல்லாஹ் நிவாரணம் அளிப்பானாக அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்முடைய ஒரு பொருள் அல்லது வேறு ஏதோ ஒரு திங் காணாமல் போயிருச்சு அப்படின்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வந்தோம், அல்லாஹ் கிட்ட தான் மறுபடியும் மீள்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லலாம். மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க, நம்முடைய பொருள் ஒன்று காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல முழுமையான நம்பிக்கையோட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பொருள் நமக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் இந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ்.
அல்ஹம்துலில்லா. ஆக வாழக்கூடிய நாட்களில் அல்லாஹுவிற்கு அஞ்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்விலும் பின்பற்றி சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து வஃபாத்தாகும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.